அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 435, 436 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஒருத்தன் அந்த கத்தி எடுக்கிறதுக்காக வந்திருப்பான் இல்லையா? இப்போது அவங்ககிட்ட நம்ம ஹீரோடைய 2 பொண்ணுங்களும் சண்டை போடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பிளட் லைன் ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவேக்கன் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஃபயர் ஃபீனிக்ஸ், இன்னொரு பொண்ணுக்கு ஐஸ் ஃபீனிக்ஸ். இந்த 2 பிளட் லைன் ஸ்பிரிட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த லேடி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பொண்ணுங்களுமே ஏதோ சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க போல். இந்த ஸ்பிரிட்டோடைய பவரை பார்த்த உடனே இவங்கெல்லாம் சாதாரண பேக்ரவுண்டை சேர்ந்தவங்களே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்தில் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி எம்பரர் தன்னுடைய கத்தியை வச்சு அவனை செம்மடி அடிக்கிறான். அவனால் தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சுவலாக அவன் எது தடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட இந்த 2 பொண்ணுங்களோட பவரை பார்த்து அவன் அதிர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். யாரா இந்த 2 பொண்ணுங்க, எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தெரியலையே, அவங்களோட பிளட் லைன் ஸ்பிரிட் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கே. கண்டிப்பாக இப்போ நம்ம இருக்க கண்டிஷனில் இவங்க கூட சண்டை போட முடியாது. இங்கேருந்து முதல்ல கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு ஆன்செஸ்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்றான். எப்போ இதே வேலை இவனுங்களுக்கு. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், உன்னால் எவ்வளோ நாளைக்கு அந்த கத்தியை வச்சிருக்க முடியும் நானும் பார்த்துட்றேன். என்னோடய ஆன்செஸ்டர் வருவார், உன்னால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கோன்ட்டான். அவன் பாட்டு கிளம்பிட்டான். இப்போது இந்த லேடியுமே கீழே இறங்கி வந்துட்டா. இவளுடைய லாஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி சண்டை போட்டால, அதனால் இவள் உடம்புல சுத்தமாக தெம்பு கிடையாது. அவள் என்ன சொல்கிறா, இதுக்கப்புறம் யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா என்னால் சண்டை போட முடியாது அப்படிங்கிறா. இந்த 2 பொண்ணுங்களை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கொல்லப்படுறீங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஆக்சுவலாக நீங்கள் 2 பேர் இங்கே கிளானில் இருந்தது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து எங்கள் உயிரை காப்பாற்றுனீங்க, அதுக்கு பதில் நாங்கள் இப்போ காப்பாற்றுறோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த எம்பரர் லேடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ உதவி செஞ்சதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் அந்த ஆன்செஸ்டர் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து 4 ட்ரைபுலேஷன் எம்பரர், அவன் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிறா. ஆனால் இந்த பொண்ணுங்க கேட்குமான்னு, 4 ட்ரைபுலேஷன் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுதுங்க. உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களுமே தனக்குள்ளே டெலிபதியில் பேசிக்கிறாங்க. நம்ம இந்த கிளானை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தி என்ன சொல்கிறா, அதெல்லாம் சரிதான், ஆனால் நம்மளுடைய பிளட் லைன் பவரை ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளால் முடியலன்னா அப்பாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க பக்கம் திரும்பி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கிளானை புள்ளி பண்ணுறதை நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த லேடி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த கத்தியை எடுத்து இந்த பொண்ணு கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் சண்டை நடக்கும்போது உங்களால் டிஃபீட் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க, கூடவே எங்கள் கிளான் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போயிடுங்க, இங்கே பாருங்கள் சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது மற்ற கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து மண்டி போட்டு இவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய அழிவுலேருந்து காப்பாற்றி விட்டுருக்காங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க அதெல்லாம் வேணாங்க, தேவையில்லை, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ இவங்க சீனியர்கிட்ட திரும்பி, நான் ஒரு ஃபார்மேஷன் ஒன்று செட் பண்ணோம் அப்படிங்கிறா. என்னம்மா ஃபார்மேஷன், ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் எங்கள் அப்பா எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் இங்கே வர வைக்க போகிறோம், அவர் வந்தார்னா எல்லாருமே ஈஸியாக டீல் பண்ணிவிடுவார் அப்படிங்குதுங்க. இந்த பொண்ணுங்க பார்க்குறாங்க, ஆத்தாடி இவங்களோட அந்த பிளட் லைன் ஸ்பிரிட்டே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது, இவங்க அப்பா வந்தானா எல்லாரையும் ஒரு வழி பண்ணுறோம் போல தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எம்பரர் லெவல் டிவைஸுங்க, அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, தன்னுடைய பிளட் அப்படிங்கிறத விட்ட உடனே அது ஆக்டிவேட் ஆகுது. இவங்க அப்பா எங்கே இருக்கார் அப்படிங்கிறத அது கொஞ்சம் கொஞ்சமாக சென்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த டிவைஸ் மூலமாக இவரோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது பல உலகங்களை கடந்து போய்கிட்டு இருக்குங்க. அப்படியே போக 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 அவள் என்ன சொல்கிறா, அப்பா எங்கே இருக்கார் அப்படிங்கிறத என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அப்பாவை சென்ஸ் பண்ண முடியுது, அந்த ஒரு பறவை என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறா. சரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பேரியர் இருக்குங்க, அது இவளை திரும்ப தூக்கி அடிச்சிருச்சு. எப்படியோ ஒன்று மொத்தத்தில் அவங்க அப்பா எங்கே இருக்கார் அப்படிங்கிறத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அதான் சொல்கிறான், இந்த மாதிரி அப்பாவை சென்ஸ் பண்ணேன், நான் ட்ராகனை சென்ஸ் பண்ணேன், பறவையை சென்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறா. இவங்களுக்கு சந்தோஷம். இருந்தாலும் இவங்க அப்பாவை திரும்ப கூப்பிட்டு வரணும்ல, அதான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சீக்ரெட் ரீஜனில் இருக்கார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனால் நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அப்பா சீக்ரெட் ரீஜனில் இருக்கார், அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, யார் போய் கூப்பிட்டு வர்றது? சோகமாக இருக்கும்போது அந்த கேஸ் பால் வெளியே வந்து சொல்லுது, நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, ஒருத்தர் இங்கே இருங்க, ஒருத்தர் போய் உங்கள் அப்பா கூட்டுவாங்க அப்படிங்குது. அந்த 2 பொண்ணுங்களில் ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறதுக்கு பயம். அவன் என்ன சொல்கிறா, சிஸ்டரை விட்டுட்டு நான் எப்படி தனியாக இருக்கிறது அப்படிங்கிறா. அதான் இந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே பாரு, நமக்கு 11 வயசு ஆகிடுச்சு சரியா, நம்ம வந்து இதுக்கப்புறம் உலகத்தில் போய் பல அனுபவங்கள் அப்படிங்கிறத பெறணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியே நம்ம பயந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் எப்படி அப்பாவோட எதிரிகளை எதிர்த்து நம்ம சண்டை போகிறது அப்படின்னு ஒன்று. ஆமாம் கரெக்டு தான், நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறா. இருந்தாலுமே அவளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதான் இவ சொல்கிறா, சரிம்மா வேணா ஒன்று பண்ணலாம், நான் வேணா இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வரியா அப்படின்னு ஒன்று. எது நானா அப்படிங்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனுபவம் இருக்குது அவளுக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறா.
இப்போ இந்த சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. "இங்க பாரும்மா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ இங்கேயே இரு. எப்படி பார்த்தாலும் உன்னோட சிஸ்டருக்கு அவளுடைய புரொடெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த பிளட் லைன் ஸ்பிரிட்ட வச்சு அவ சமாளிச்சுப்பா. நீ இங்கேயே இரு" அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணுமே என்ன சொல்றா, "இங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ இங்கேயே இரு. ஏதாவது பிரச்சனை உன்னால சமாளிக்க முடியல அப்படின்னா, உன்னோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணி நம்ம தாத்தாவை வந்து டேக் ஓவர் பண்ண வச்சுக்கோ. அவரு பார்த்துப்பாரு" அப்படிங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே ஒத்துக்கிட்டாப்பா. இப்போ இவ என்ன பண்றா, இன்னொருத்தி ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, "அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா" அப்படிங்கிறாங்க. அதான் அவ சொல்றா, "யூனிவர்ஸ் வில்லே வந்து என்னை சப்ரஸ் பண்ணல. ஸோ நார்மல் எம்பரரால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் அடி வாங்கிட்டு போனான்ல, அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு செம்ம காண்டு. என்னடா இது இந்த மாதிரி ஆகிப்போச்சே, ஆனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரிப் வந்து வேஸ்ட் ஆகலை. ஏன்னா இந்த 2 பொண்ணுங்க கிட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது. அதை எடுத்துட்டா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு. சரி நம்ம போய் ஆன்சஸ்டரை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் அந்த மனுஷன் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். "எதுக்குடா என்னை டிஸ்டர்ப் பண்ண?" அப்படின்னு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், "இந்த மாதிரி நான் வந்து 9 ஸ்வாடை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். 8 ஸ்வாடை எடுத்துட்டேன். 9வது கத்தி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு பவர்ஃபுல் எனிமி வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் வந்து அந்த கத்தியை எடுத்து கொடுக்கணும்" அப்படிங்கிறான். "என்னடா சொல்கிற? தெளிவாக சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு" அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெளி உலகத்துலேருந்து வந்த இம்பீரியல் டாட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க கையில் இம்பீரியல் ட்ரெஷர்ஸ் இருக்குது. நீங்கள் மட்டும் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கல்டிவேஷன் ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படிங்கிறான். இம்பீரியல் வெப்பன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன், "வாடா உடனே போகலான்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் இந்த குட்டி பொண்ணு, அவள் அவங்க அப்பாவை தேடி வேகமாக போய்கிட்டு இருக்கா. எல்லா இடத்தையுமே ஸ்கேன் பண்ணிகிட்டே போகிறா. அப்படியே போகும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒளி தெரியுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறா. அங்கே யாரா இருக்காங்கன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அடி வாங்கிச்சுல்ல அந்த ஒரு தவளை. அது பார்க்குது, இந்த மனுஷங்களுக்கு வேறு வேலையே இல்லை, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை, வரட்டும் இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்குது. இப்போ இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே அந்த கேஸ் பேர்ல் சொல்லுது, "அதை முதல்ல பிடி, அதை பிடிச்சி உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா விசாரிக்கலாம்" அப்படிங்குது. இந்த பொண்ணுமே வெளியில் வந்து பவுச் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பவுச்சுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் எடுக்கிறா. நான் கூட ஏதாவது கத்தி எடுப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போறான்னு நினைச்சேன். அதை எடுத்து சம்மடி அடிக்கிறா. அது என்ன சுத்தியெல்லாம் அது. அந்த ஃப்ராகை பார்த்தா நமக்கே கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிச்சு, ஆனா பொண்ணு கிட்ட நல்ல வகையா மாட்டிக்கிச்சு. அவளோட அந்த பிளட் லைன் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அந்த தவளையை தொக்கா தூக்கின்னு வந்து அவளுக்கு முன்னாடி போட்டுடுச்சு. அது இப்போ கெஞ்ச ஆரம்பிக்குது, "எம்மா தாயே, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் வந்து சரண்டர் ஆகிடுறேன், ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணாத, என் உயிரை வந்து விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்ச ஆரம்பிக்குது. அவள் சொல்கிறா, "ஓஹோ, உன்னை மன்னிக்கணுமா? அப்போ இந்த பர்சனை பார்த்துருக்கியா, பார்த்து சொல்லுன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவை காட்டின உடனே, "ஐயோ இவனான்னு" சொல்லிட்டு பதறி போகுது. "ஓ, அப்போ நீ பார்த்துருக்க, எங்கே பார்த்துருக்க சொல்லு" அப்படின்னோடனே, பார்த்துருக்கேன், இந்த இடத்துல தான் பார்த்தேன். அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவர் வந்து சீக்ரெட் ரீஜனில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு கேட்குறா, "அதுக்குள்ளே எப்படி போகிறது?" அப்படின்னு கேட்குறா. அது என்ன சொல்லுது, "இல்லை நம்மளால் போக முடியாது. அந்த ஃபீனிக்ஸ் கிளானுடைய ஆன்சஸ்டரை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும்" அப்படின்னோடனே, "ஐயோ, அப்போ நான் உள்ளே போய் அப்பாவை தேட முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த கேஸ் பால் என்ன பண்ணுது, ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை கொடுத்து, "இதை யூஸ் பண்ணி உங்கள் அப்பாவை நீ சென்ஸ் பண்ண முடியும், அவரை வந்து சம்மன் பண்ண முடியும்" அப்படின்னோடனே அந்த வேலையில் இறங்குறா பாருங்க. இது நைஸாக இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்குது. உடனே அவள் யோசிக்கிறா, இந்த ஒரு தவளையை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா தூக்கிட்டா. ஒருவேளை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த தவளை அதிர்ந்து போதுங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன ஆச்சுன்றதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.